ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, அதாவது மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி குழுமம். இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் தான் இதுக்கான தலைமை அலுவலகம் இருக்குது. இதிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டொமைன் எக்ஸ்பர்ட் சித்தாவில் 3 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சித்தா மெடிசனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் சித்தாவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 64க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 75,000 சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், அதாவது வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சல்டண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் லிட்ரேச்சரில். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் இன் தமிழில் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எம்எஸ் ஆஃபீஸில் நல்லா தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 64க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வேலை சென்னை தாம்பரத்தில் தான் ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் செக்ரட்டரி டு டிஜிசிசிஆர்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. எந்த இதில் வேணாலும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் உள்ள ஹெட் ஆஃபீஸில் தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்சல்டன்ட் ஆடிட்டுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சன் ரிட்டையர் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் செக்ஷன் ஆஃபீஸர் அண்டர் செக்ரட்டரி டெபுட்டி செக்ரட்டரி ஈக்குவலன் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாச்சு சப்ஆர்டினேட் ஆஃபீஸ் பிஎஸ்யூ ஆஃபீஸ். அதாவது ஏற்கனவே இந்த ஆஃபீஸர் செக்ஷன் ஆஃபீஸர் அண்டர் செக்ரட்டரி டெபுட்டி செக்ரட்டரி லெவலில் ரிட்டையர் ஆனவங்க இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 5 to 10 இயர்ஸ் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்எஸ் ஆஃபீஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்சல்டன்ட் அட்மினுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த மாதிரி செக்ஷன் ஆஃபீஸர் அண்டர் செக்ரட்டரி டெபுட்டி செக்ரட்டரி லெவலில் ரிட்டையர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு 5 to 10 இயர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போல் கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அதே போல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 64ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்சல்டன்ட் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் ஐடி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 64ன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 சொல்லியிருக்காங்க. வேலையை பொறுத்தளவுக்கு சென்னை தாம்பரத்தில் தான் ஹெட் ஆஃபீஸில் தான் வேலை இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும். அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/7/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் கவரில் வந்து நீங்கள் வந்து என்ன பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கிறத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் முழுக்க டெம்பரரி பேசிஸாக 1 இயருக்கு தான் இந்த ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூக்கு நீங்கள் உங்களோட சொந்த செலவில் தான் வரணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் பர்சனல் இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ப்ரூஃப் 10th 12th சர்டிஃபிகேட்டு. ஏஜ் ப்ரூஃபுக்கு இந்த 2 சர்டிஃபிகேட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th 12th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அதே போல் டிகிரி சர்டிஃபிகேட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் டொமைன் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கணும். அதே போல் உங்களோட சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வரணும். அதே போல் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு சென்ட் பண்ணணும். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் பர்சனல் இன்டர்வியூக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து டொமைன் எக்ஸ்பர்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் போஸ்டரில் அனுப்பணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து கன்சல்டன்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஐடிக்கு வந்து உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுலேயும் அதே போல் தான் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு போஸ்டரில் அனுப்பணும். அடுத்து இது வந்து கன்சல்டன்ட் அட்மின் அண்ட் கன்சல்டன்ட் ஆடிட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுலேயும் அது உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனல் செக்ரட்டரி டு டிஜி சிசிஆர்எஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுவும் அதே போல் தான் நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு போஸ்டரில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போஸ்டரில் அனுப்புறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு தாம்பரம் சானிட்டோரியம் சென்னை 6,47,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22. ஸோ ஜூலை 22க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் அவங்களுக்கு அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.